ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முட்டைக்கோஸு, கேரட் அண்டு பீன்ஸு பொரியல் தாங்க. அதுக்கு நம்ம ஒரு கிரேவியாட்ட ஒரு எக்கு கிரேவி, ஒரு திடீர்னு காயே இல்லாதப்ப எக் இருந்தால் ஒரு கிரேவி வச்சு அதுக்கு காம்போ சூப்பராக இருக்குங்க. இந்த 3 காயும் சேர்த்து பொரியல். இது சாதத்துலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கடலெண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு இதை போட்டு தாளித்து நம்ம ஏற்கனவே முட்டைக்கோஸு, பீன்ஸு, கேரட்டு நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது 3 கலர்ஸும் கொடுத்தா பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்துங்க. ஸ்கூல் டயத்தில் டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதுகளுக்கு குழம்பு வேணாம் அப்படின்ற போதும் ஒரு நெய் ஊற்றி சாதத்தை உதிரியாக போட்டு இந்த காயை அள்ளி போட்டு கூட அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட அதுகளுக்கு கிண்டி அந்த முட்டை தொக்கை வச்சுக்கலாம். சூப்பராக சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸு காலியாகி வந்துடுங்க. இப்போ நம்ம சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு இப்போ காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த நறுக்கி வச்சதை இப்போ நம்ம 3யுமே ஒன்றா போட்டுக்கலாம். இது இந்த காய் வடிகட்டி நான் டிமார்ட்ஸில் வாங்கினேன். இது அடியில் ஒரு வடிகட்டுறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கும், அதை காட்டலை. இது நல்லா இருக்குது, ஒரு ஒர்த்தாக இருக்குது. 100 ரூபாவோ என்னமோ போட்டிருந்தாங்க விலை. அதை நம்ம வாஷ் பண்ணி அப்படியே இந்த காயோ அள்ளி வச்சிட்டோம்னா தண்ணி அதுக்கு அடியில் வடிஞ்சிருது. ஈஸியாக நம்ம அதில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ 3 காயும் கலந்து நம்ம ஒரு பொரியல், சிம்பிளான பொரியல் தாங்க. இதில் ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இறக்க போகும்போது என்ன போடுறேன் தட்டி அப்படின்னு பாருங்கள். இப்போ இதுக்கு சீரகமும் அந்த கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளித்து விட்டுட்டு 3 காயும் கலர்ஃபுல்லாக அப்படியே க்ரீனு, அப்படியே நல்ல ஒரு லைட் எல்லோ, அப்படியே அந்த கேரட்டு, இந்த 3மே பிள்ளைகளுக்கு அவ்வளோ சத்து. காய் எவ்வளோக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அதுகளுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வரும். பெரியவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். எல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு 3 காயுமே நமக்கு சேர்த்துருக்கோம். பச்சைத்தன்மை, ஆரஞ்சு கலரு, லைட் எல்லோ அப்படின்ற முட்டைக்கோஸ் எப்பயுமே நம்மளுக்கு டைஜன் ஆகக்கூடியது. அதனால் கண்டிப்பாக இந்த சிம்பிளான பொரியலை பண்ணி தேங்காய் பூ லாஸ்ட்டாக தூவி ஒரே ஒரு வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கக்கூடியது. ஒரு 2 வெள்ளைப்பூடு கூட எடுத்து லைட்டாக தட்டி இறக்க போகும்போது இறக்குனிங்கன்னா அந்த முட்டைக்கோஸு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஒரு 2 நாள் ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் நல்ல ஒரு வெள்ளைப்பூடு ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பூ போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே 3 கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கலர் நம்ம லேசாக மஞ்சத்தூள் போட்டு அப்படி நான் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த பீன்ஸு, கேரட்டு, அந்த முட்டைக்கோஸ் நல்ல கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் எந்த கலரும் சேர்க்கலை. இதே ஒரு கலர்ஃபுல்லாக பிள்ளைங்க அதிகமாக காய் வச்சு சாப்பிட்டு கொஞ்சமாக சாதம் வச்சுச்சுங்க. இது வீட்டில் இருக்கும்போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு வெள்ளைப்பூடு எடுத்து அப்படியே லைட்டாக தட்டி அப்படியே போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. அந்த முட்டைக்கோஸில் அந்த வாடை அப்படியே போயிடும். கண்டிப்பாக இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான முட்டைக்கோஸு, பீன்ஸ், கேரட் பொரியலுங்க. இப்போ அதுக்கு நம்ம காம்போ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பெரட்டி சாப்பிடணும்ல. காய் இதான் லாஸ்ட்டாக அந்த 3 காய் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பொரிச்சிட்டு அதுக்கு ஒரு சைடிஷு நம்ம பெரட்டி சாப்பிட்றதுக்கு முட்டை ஒரு 6 முட்டையை நல்லா வேக போட்டு வச்சுருக்கேன். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக எம்மியான உதிரியான. இப்போ நம்ம அடுத்த கடாயை வச்சு கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு, கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 2, அரைச்ச விழுது ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேங்காய், காயெல்லாம் தீந்தப்போ இதை எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி, ஒரு வெங்காயம் தாளித்து விட்டுக்கோங்க. 4 வெங்காயத்தை கரகரன்னு மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கவும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் அரைச்சி நல்லா விழுதாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிறனுங்க. வதக்கிறதுல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கிரேவி. முட்டை கிரேவி நிறைய டைப்பில் பண்ணலாம். பட் நம்ம காய் இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது. தொக்காட்டை அப்படியே சூடாக பரட்டி சாப்பிட்லாம். சண்டே நம்ம நான்வெஜ் எடுக்காட்டி இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலும், லைட்டாக மஞ்சத்தூள், சில்லித்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறனால ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டேன். வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக கலர் கொடுக்கும். அப்படியே காஷ்மீர் தூளோட கிட்டில் நம்ம பார்த்து காய வச்சு அரைச்சி நம்ம குண்டு வத்தலும் நீல வத்தலும் சேர்த்து அரைப்பேன். நல்லா காரமாக இருக்கும். இப்போ ஒரு 6 முட்டையை நான் உரித்து
ஏற்கனவே வந்து இந்த கடாயிலே வந்து எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு சில்லித்தூள் போட்டு அப்படியே பெரட்டி விட்டோம்னா அந்த முட்டை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் உடையாம இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜுக்கு தொக்காட்டம் வந்துருச்சு. இப்போ ஒயிட் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியலும் அப்படியே அந்த முட்டை தொக்க வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் காம்பினேஷனுங்க. இது நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸும் கொடுத்து விடலாம். சண்டே வந்து செலக்ட் பண்ணலாம். காம்பினேஷன் முட்டைக்கோஸு, பீன்ஸ், கேரட் பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முட்டை தொக்கு கிரேவி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் வீட்டு முறைப்படி அடைத்த மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆர்டர் பேரில் பார்சல் பண்ணப்படும். விற்பனைக்கு உண்டு. ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னோடய பொரியலும் சைடிஷ் அந்த கிரேவியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.